ஜெய் சாயிராம். தொலைத்ததை தொலைத்த இடத்தில்தான் தேட வேண்டுமே தவிர, தொலைத்ததை இருட்டில் தொலைத்துவிட்டு வெளிச்சமாக இருக்கிறதே என்பதற்காக வேறு இடத்தில் தேடினால், வெளிச்சமாக இருக்கிறதே என்பதற்காக வேறு இடத்தில் தேடினால் எதையுமே நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. நம் வாழ்க்கையும் அப்படித்தான். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே உனக்கான ஒரு அற்புத மாற்றம் நிகழப்போகிறது. அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் பல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நான் நடத்தி காட்டப் போகிறேன். நீ நினைத்த நல்ல விஷயம் நிச்சயமாக நாளையே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, முதலில் மரத்தை பார்த்து கற்றுக்கொள்ள பழகிக்கொள். அது தன்னை விட்டு பிரியும் இலைகளை பற்றி எப்பொழுதுமே கவலைப்படுவதே கிடையாது. அதை கணக்கில் அந்த மரம் எடுத்துக்கொள்வதும் இல்லை. ஒன்றை அடைவதற்காக நாம் இழக்கின்ற சில அற்ப விஷயங்களுக்கு நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காமல், கவலைப்பட்டு கண்ணீரோடு நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காமல், அடைய வேண்டிய இலக்கை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படு என் பிரியமே. நிச்சயமாக பிரம்மாண்ட மாற்றம் உனக்காகவே வரும். உன்னிடம் ஏதேனும் பலவீனம் இருந்தால் அதை மனதார ஏற்றுக்கொள்ள பழகு. ஆனால் எப்பொழுதும் உன்னுடைய சிறந்த திறமை மீது முழு கவனத்தை செலுத்து. தேவையில்லாமல் நேரத்தை வீணடித்து விடாதே. நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்து என் பிரியமே. உனக்கு கிடைத்திருக்கும் நேரம் என்பது விலை மதிப்பே இல்லாதது. நேரத்தின் மதிப்பை நீ உணர்ந்து கொண்டாலே போதும், உன்னுடைய வாழ்வு சிறக்கும். அந்த வாழ்வை, உனக்கு கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்வை, பொக்கிஷமான நேரத்தை எப்பொழுதுமே நீ வீணடிக்கவே மாட்டாய். தேவையில்லாமல் செலவு செய்யவும் மாட்டாய். எதையுமே நாளை செய்து கொள்ளலாம், வேறு ஒரு நாள் செய்து கொள்ளலாம் என்று நீ நினைக்கும் அந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு தாமதத்தை தான் கொண்டு வரும் என்பதை புரிந்து கொள். நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த கற்றுக்கொள். நேரத்தின் மதிப்பை உணர்ந்து பயன்படு. நிச்சயமாக உனக்கான மாற்றம் உனக்காகவே நடக்கும். நேரத்தின் மதிப்பை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாமா என் பிரியமே? ஒரு சிறிய கிராமத்தில் ஒருவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவருக்கு தன்னுடைய மகனை நினைத்து மிக மிக கவலை. ஏனென்றால் அவனுடைய மகன் சோம்பேறித்தனமாக இருந்தான், பொறுப்பில்லாதவனாகவும் இருந்தான். எந்த வேலையும் செய்யவே மாட்டான். அப்படியே ஊரை சுற்றி கொண்டு பொழுதை போக்கிக் கொண்டே இருந்தான். தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தார் அவருடைய தந்தை. அதனால் தன்னுடைய மகனை கூப்பிட்டு சாந்தமாக, அலமாரியில் ஒரு கைகடிகாரம் இருக்கிறது, அதை கொஞ்சம் எடுத்து கொண்டு வா என்று அவனிடம் கேட்க, அவனும், என்னப்பா எனக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்களே என்று புலம்பியபடியே அலமாரியை திறந்து அந்த கைகடிகாரத்தை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனிடம் கொடுக்கிறான் மகன். அப்பாவும் அந்த கைகடிகாரத்தை பார்த்துவிட்டு, சரி மகனே, இப்பொழுது இந்த கைகடிகாரத்தை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு போ. உனக்கு எதிரில் வருபவர்கள் எல்லோரிடமும் இந்த கைகடிகாரத்தின் விலை என்னவாக இருக்கும் என்று கேள் என்று சொன்னார். அவனும் வேண்டா வெறுப்பாக, செய்தே தீர வேண்டுமா என்ற கேள்விக்குறியோடு தலையை ஆட்டியபடி அந்த கைகடிகாரத்தை கடை வீதிக்கு எடுத்து கொண்டு புறப்படுகிறான். அந்த கடை வீதியில் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
அவர்களிடம் அந்த கை கடிகாரத்தை காட்டி இது எவ்வளவு இருக்கும் என்று கேட்க ஆரம்பிக்கிறான். முதலில் வந்த ஒருவர் இது 500 ரூபாய் இருக்கும் என்று சொல்கிறார். மற்றொருவர் 1000 ரூபாய் இருக்கும் என்று சொல்கிறார். மூன்றாவது நபரிடம் கேட்கும் பொழுது இது 800 ரூபாய் போகும் என்று கூறுகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விலையை சொல்லிக்கொண்டே இருந்தனர். அதில் ஒரு சிலர் மட்டும் ஒரே விலையை சொன்னாலும் அந்த கை கடிகாரத்தின் சரியான விலை என்னவாக இருக்கும் என்று யாராலும் யூகிக்கவே முடியவில்லை. மகனுக்கு எதுவுமே புரியவில்லை. உடனே அவனும் தன்னுடைய கை கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பி போகிறான். அந்த கடை வீதியில் நிறைய பேரிடம் கேட்டேன். 500, 100 ரூபாய், 1000 ரூபாய், 800 ரூபாய், 1500 என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விலையை சொல்கிறார்கள். இதனுடைய உண்மையான விலை என்ன என்பது யாருக்குமே தெரியவில்லை என்று அவன் வருத்தத்தோடு சொல்றான். அந்த தகப்பனும் எதுவும் சொல்லாமல் சிரித்தபடியே அந்த கை கடிகாரத்தை வாங்கி மறுபடியும் அந்த அலமாரியுள் வைத்து விடுகிறார். அடுத்த நாள் அதே நேரம் மறுபடியும் தன்னுடைய மகனை அழைக்கிறார் தந்தை. அதே கை கடிகாரம் அதே அலமாரியிலிருந்து எடுத்துக்கொண்டு வர கூறுகிறார். அவனும் கொண்டு வந்து கொடுத்தான். அவரும் தன்னுடைய மகனை பார்த்து, மறுபடியும் கடை வீதிக்கு போ, ஆனால் இந்த தடவை இந்த கை கடிகாரத்துடைய விலையை கேட்காதே. இந்த கை கடிகாரத்தில் இருக்கும் முட்கள் நேரத்தை துல்லியமாக காட்டுகிறது. அந்த காலத்தோட விலை என்னவென்று எல்லோரிடமும் கேட்டு வரும்படி கூறுகிறார். இதை கேட்ட மகனுக்கு குழப்பம் அதிகமாக வந்தது. என்ன சொல்ல வருகிறார் தன்னுடைய தந்தை என்று அவனுக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் தன்னுடைய தந்தை சொல்கிறார் என்று தந்தை சொன்ன மாதிரியே கை கடிகாரத்தோடு கடை வீதிக்கு செல்கிறான். எதிரில் வருபவர்களிடமெல்லாம் அந்த கை கடிகாரத்திற்குள் இருக்கும் நேரத்துடைய மதிப்பு என்ன என்று கேட்க ஆரம்பித்தான். இப்படி ஒரு கேள்வியை மற்றவர்களை பார்த்து கேட்டால் எல்லோரும் சிந்திப்பார்கள்தானே? அதையே தான் அந்த பையனுடைய கதையிலும் நடந்தது. அவனுடைய அந்த கேள்வியை கேட்டதும் எல்லோருமே அவனை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு சிலர் அவனை பார்த்து சத்தமாக சிரிக்கவும் செய்தார்கள். இன்னும் ஒரு சிலரோ இது என்ன முட்டாள்தனமான கேள்வி என்று திட்டவும் ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் பார்த்த அந்த பையனுக்கு மிகவும் சங்கடமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. அந்த கடை வீதியை ஒட்டி ஒரு கை கடிகார கடையும் இருந்தது. அங்கே ஒரு வயதான முதியவர் கடிகாரம் சரி செய்யும் வேலையை பார்த்து கொண்டு இருந்தார். அந்த மகனும் அந்த கை கடிகார கடையை நோக்கி கடைசியாக அந்த முதியவரிடம் மட்டும் கேட்டு பார்த்துவிட்டு பின் வீடு திரும்பலாம் என்று நினைத்து அந்த முதியவரிடம் அவன் கையில் இருந்த அந்த கை கடிகாரத்தை பார்த்த முதியவர் தன்னுடைய வேலையை நிறுத்திவிட்டு, என்னப்பா, ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா உன்னுடைய கடிகாரத்தில் என்று கேட்டார். அதெல்லாம் இல்லை முதியவரே, எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் அந்த கேள்வியை நான் கேட்ட பிறகு என்னை பார்த்து சிரிக்கவோ அல்லது திட்டவோ கூடாது என்று கூறுகிறான் மகன். அந்த கை கடிகாரத்தில் இருக்கும் நேரத்துடைய மதிப்பு என்ன என்று கேட்கிறான் அந்த மகன். அந்த முதியவருக்கோ இவன் என்ன கேட்க வருகிறான் என்று புரிந்து போனது. அவர் மெதுவாக அவன் அருகில் போய் அமர்ந்து, காலத்திற்கு யாராலையும் விலை சொல்லவே முடியாது. நீ என்னதான் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில்
ஒரு நிமிடம் கூட உன்னால் திரும்பி வாங்கவே முடியாது. ஒவ்வொரு வினாடிக்குள்ளேயும் நல்லது கெட்டது என்று 2 விஷயம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதில் நல்ல விஷயம் என்னவென்றால், அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று நீதான் முடிவு எடுக்க முடியும். கெட்ட விஷயம் என்னவென்றால், நீ தொலைத்த உன்னுடைய நேரத்தை மறுபடியும் உன்னால் திரும்பி எடுக்கவே முடியாது. இந்த உலகத்தில் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே ஒரு நாளிற்கு 24 மணி நேரம் மட்டும்தான். ஆனால் அந்த நேரத்தை அவர்கள் எப்படி கையாள்கிறார்கள் என்பதில்தான் வித்தியாசமே இருக்கிறது. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் வெற்றியாளர்களாகவும், தவறவிட்டவர்கள் அந்த வெற்றிக்கான பாதையை கூட தொட முடியாதவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். அதனால் உன்னுடைய நேரத்தை மிக கவனமாக செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி மெல்லிய புன்னகையோடு பேசி முடித்தார் முதியவர். அதை கேட்ட மகனுடைய கண்களில் தெளிவு தெரிந்தது. அவனுக்குள் ஏதோ ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டது. அந்த முதியவருக்கு நன்றியை சொல்லிவிட்டு வேகமாக தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் கை கடிகாரத்தோடு. தன்னுடைய தந்தையை பூரிப்போடு பார்த்த அவன் கடை வீதியில் நடந்த அனைத்து விஷயங்களிலும் அவரிடம் சொல்ல ஆரம்பித்தான். அதை கேட்ட அப்பா பெருமையோடு சிரித்து கொண்டே, அந்த முதியவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றுக்குமே ஒரு விலை மதிப்பு இருக்கிறது. ஆனால் அந்த நேரம் என்பது விலை மதிப்பே இல்லாதது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இந்த சின்ன வேலையை நான் கொடுத்தேன் என் மகனே. நேரத்தோட அருமையை தெரிந்து எல்லோருக்கும் வெற்றி என்கிற சிகரத்தை நீ தொட வேண்டும். தொடும் தூரத்தில்தான் அது இருக்கிறது என்பதை புன்னகையோடு சொன்னார் அவருடைய அப்பா. அன்றையிலிருந்து அந்த மகனுடைய வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பித்தது. சோம்பேறித்தனமாக அவன் இருப்பதே இல்லை. தன்னுடைய நேரத்தை அட்டவணை போட்டு செலவிட ஆரம்பித்தான். மிகவும் கடினமாக உழைத்து ஒவ்வொரு வினாடியையும் சரியான முறையில் யோசித்து பயன்படுத்த ஆரம்பித்தான். நேரத்துடைய நிஜமான அற்புதத்தை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். பிறகு அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் என்பதை அவன் யோகித்து பார்க்க முடியாத மாற்றங்கள் அவன் வாழ்வில் நிகழ்ந்தது. நாமும் எல்லோருமே நமக்கு கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான நேரத்தை அதனுடைய மதிப்பு தெரியாமல் வீணடித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய மதிப்பை தெரிந்து நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் நினைக்கவே முடியாத பல மாற்றங்கள் நம்மால் நிகழ்த்தி காட்ட முடியும் என்பதை இந்த கதை மூலம் புரிந்து கொள்ளலாம். எப்பொழுதுமே நமக்கானது நிச்சயமாக நம்மை தேடி வரும் என்ற நம்பிக்கையோடு நமக்கு கிடைத்திருக்கும் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் நினைத்து பார்க்க முடியாத அற்புத மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நம் வாழ்க்கையில் நம்மை வெற்றிகரமாக உயர்த்தும். என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு ஒவ்வொன்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு சில கஷ்டங்கள் உனக்கு வாழ்க்கையையே கற்றுக் கொடுக்கும் கஷ்டங்கள். ஆம் என் பிரியமே, நீ சந்திக்கும் எந்த கஷ்டங்களும் வீணாக போவதே இல்லை. எதையும் எதிர்கொண்டு கடந்து செல்ல கற்றுக்கொள். அனைத்திற்கும் நிச்சயம் ஒரு பலன் இருக்கத்தான் செய்யும். என் அன்பு பிரியமே, அநியாயங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்க அதிகமாக வாய்ப்பிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான்
அந்த நம்பிக்கைதான் அந்த அநியாயத்தை எதிர்த்து போராடும் தைரியத்தை உனக்கு கொடுக்கும். ஏனென்று தெரியுமா என் பிரியமே? நம்பிக்கையால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியும். நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கை மிக சுலபமாகவே உனக்கு புரியும். கடந்த காலம் எப்பொழுதும் வருத்தத்தை மட்டுமே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆம் என் பிரியமே, வருத்தத்தை மட்டுமே உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கடந்து போன நாட்களை நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்களை கொண்டு வந்திருக்கும். தவறு செய்தவர்கள் படும் கஷ்டங்கள் வெறும் கஷ்டங்கள் அல்ல என் பிரியமே, அது அவர்களுக்கான பாடம் என்பதை புரிந்து கொண்டு எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டு வாழ்க்கையை தேவையில்லாமல் வீணடித்து விடாதே. வருத்தப்படுவது மிகப்பெரிய தவறு. வருத்தப்படுவதே மிகப்பெரிய தண்டனையாகவும் இருந்துவிடும். உன்னுடைய எதிர்காலத்தை மொத்தமாக அது அழித்துவிடும். அந்த வருத்தமே உன்னுடைய அழிவிற்கு நீயே காரணமாகிவிடாதே என் பிரியமே. எது சரி எது தவறு என்பதை தேர்ந்து எடுப்பதற்கு முன்பு எப்பொழுதுமே உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அந்த முடிவு உன் கையில்தான் இருக்க வேண்டும். ஆம் என் பிரியமே, மற்றவர்கள் அந்த முடிவை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எடுத்திருக்கும் முடிவே இறுதியானது என்று உறுதியாக நம்புவதுதான் மிக மிக நல்லது. உறுதியாக நம்புவது தவறு இல்லைதான். ஆனால் அந்த முடிவால் வரப்போகும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்க்க மறந்துவிடாதே என் பிரியமே. மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வந்துவிடும். பணம் வந்துவிட்டால் நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டால் சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக வர துவங்கும். உனக்காக உன் தந்தை நான் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பேன். உனக்காக நான் கடைசி வரை இருப்பேன் என்பதெல்லாம் தவறான வார்த்தைதான். ஏனென்றால் இங்கு கருவறை முதல் கல்லறை வரை அனைத்துமே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விரும்பியது எல்லாம் அனைவருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை, கிடைத்து விடுவது எல்லாம் அனைவரும் விரும்பியதும் அல்ல. எதையோ பெற்று எதையோ கிடைத்து எதுவோ வாழ்க்கை, எதையோ சந்தித்து எதையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் அனைவருமே. வெளியே சிரித்து உள்ளே அழுது கொண்டும்தான் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்குமே எல்லோருக்குமே சந்தோஷம் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. கஷ்டகாலம் நிலையானதாக அவர்களிடம் இருந்து விடுவதும் இல்லை. அனைத்துமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. கலங்காதே. உன்னுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் வெற்றிகரமாக நீ மீண்டு வெளியே வருவாய். நான் அதற்கு உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன்னுடைய கருணையான பார்வையாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய எதிர்காலம் ஆனந்தமாக அமையும். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அவசரப்படாதே. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் சாயி தேவா காட்டுவேன். நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். என்னுடைய கையை உன்னால் பார்க்க முடியாதது என்பதால் நான் உன்னை பிடித்து கொள்ளாமல் நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விடாதே. என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் இருக்கிறது. என்னுடைய கை உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நீ தடுக்கி விழும் சமயத்தில், சோதனையான காலத்தில் அனைத்திற்கும் உன்னை தூக்கிவிடவும் உன்னை ஆறுதல் படுத்தவும் உன் மனவலிக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறவும் நான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிமிடத்திலும் மறந்து விடாதே. நான் அன்றும் இன்றும் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. விதையாக இருக்கும் நீ மரமாய் பெரிய விருட்சமாய் வளர்வதற்கான உரம்தான் அது. அந்த உதாசீனம். உனக்கு வரும் உதாசீனங்களையும் நிராகரிப்புகளையும் எதிர்த்து நிற்காதே. அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்.
கோபப்படாதே. கோபமும் ஒரு விதமான அன்புதான். அதை எல்லோரிடமும் காட்ட முடியாது. ஒரு சில பேர் மட்டிடம் மட்டுமே அதை காட்ட முடியும். யாருமே கஷ்டப்பட்டு சிரிக்க முடியாது. அதேபோல் யாரை கஷ்டப்படுத்தியும் நாம் சிரித்தால் அது நம் வாழ்வுக்கு பெரும் துன்பமாகி போய்விடும். மன வருத்தமாக இருக்கும் பொழுது கூட, சோகமாக இருக்கும் பொழுது கூட, மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் போது கூட சிரித்து கொண்டே இரு என் குழந்தையே. உன்னுடைய சிரிப்புக்காக ஒரு கூட்டமே உன்னை நேசிக்க கூடும். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ மட்டும் உன்னை நேசித்து கொண்டே இரு, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும். ஏனென்றால் இந்த உலகில் மிக உன்னதமான ஒன்று அன்பு மட்டுமே. உன்னையே நீ நேசித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள். உன்மேல் உண்மையான அன்பை பொழிவார்கள். என் அன்பு பிரியமே, வலிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை. உன்னுடைய வழியையெல்லாம் கடந்துவிட்டு உனக்கான வழியை தேடு. தேவையில்லாத இடத்தில் வீணாக உன் வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்தாதே. தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பேசி பழகு. அப்பொழுதுதான் உன் வார்த்தைக்கும் மதிப்பிருக்கும். எது வந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை சமநிலையோடு நீ தேட நினைத்தால், வாழ நினைத்தால் எதையுமே இழக்கவும் வேண்டிய அவசியமில்லை. வீணாக மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் குழந்தையே வாழ்க்கையின் மிக பெரிய ரகசியம். உன் வாழ்க்கையில் சொத்தை அதிகமாக சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவர்களின் மனம் நோகும்பாறு அதிகமாக சொத்து சேர்க்காமல் இருப்பதே மிக நல்லது. ஏனென்றால் நீ செய்யும் பாவத்தை சுமக்கப் போவது நீ அல்ல, உனக்கு பின்னால் வரும் உன் சன்னதிதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வீணாக நீ செய்த பாவத்திற்கு அவர்களை ஆளாக்கிவிடாதே. கஷ்டத்தை அவர்களை தாங்க வைக்காதே. அப்பா இருக்கும் வரை, அப்பா என்ற நிழலில் இருந்தவரை வெயில் உன்னை சுட்டதே இல்லதல்லவா? உன் மனதில் கஷ்டம் வந்ததே இல்லையல்லவா? இப்பொழுது அந்த கஷ்டம் உன் மனதிற்கு தெரிகிறதென்றால், இப்பொழுது அந்த வெயில் உனக்கு சுடுகிறதென்றால், அப்பாவின் நிலைமையை யோசித்துப்பார். உனக்காகவே உன் வலிகளையும் வெயிலின் உஷ்ணத்தையும் தன் பிள்ளைக்காக ஏற்றுக்கொண்ட அப்பாவின் நல்ல எண்ணத்தை நினைத்துப்பார். இதுவரை உனக்கு எந்த கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்காத சாயப்பா இப்பொழுது ஏன் அதை உணர வைக்கிறார் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதுவிதமான மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதனால்தான் உன் சாயப்பா உன்னை நெருங்கி இருக்கிறேன், மிக அருகாமையில் உன்னை நெருங்கி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தினாலோ உன்னை வேதனைப்படுத்தினாலோ அவர்களிடமிருந்து தனியாக ஒதுங்கி வந்துவிடு. நீயும் அவர்களைப் போல் அவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. நீ அப்படி செய்தால் என் பிள்ளையாகிய உனக்கும் அவர்களுக்கும் என்னத்தான் வித்தியாசம் இருக்க முடியும்? உன்னுடைய பக்தியும் அன்பும் உண்மையானது. அதில் எந்த குறையும் காண முடியாது. நடக்கின்ற மாயையும் உன் கர்மாவும் தான் உன் வாழ்வை வழிநடத்தி செல்கின்றது. உன்னுடைய இந்த நிலை உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும்? உன்னை எப்படி நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னோடு எப்பொழுதுமே நான் இருப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. புலம்பியது எல்லாம் போதும். உன் புலம்பல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகிறேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் சரி செய்ய உன் சாயப்பா இதோ உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். உன்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. எனவே கலங்காமல் இரு. உனக்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றியடைவ செய்ய நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு நீ பயப்படுகிறாய்? யோகத்தை உன் வாழ்க்கையில் திருப்பிவிடப் போகிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய நம்பிக்கை தளரும் விதமான பல செய்திகளும் உன் காதில் வந்தால் நம்பிக்கையோடு இரு. தைரியத்தை இழந்து விடாதே. எதற்குமே பயப்படாதே.
வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலைகள் கூட தோன்றும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உனக்கான தைரியமும் நிம்மதியும் தானாகவே உன் மனதில் வந்து சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துயரம் சந்தோஷமாக மாறும் என் குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாற்றியமைக்கும் வேலையை தான் உன் சாயிநாதர் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே பயப்படாதே, பயப்படாதே, எதற்குமே பயப்படாதே. தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல, அவமானமும் அல்ல. வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான நடக்கும் பாடமே என்பதை தீர்க்கமாக நம்பு. தோல்வியடைந்து விட்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய். நீ பட்டதெல்லாம் போதும் என் குழந்தையே. உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகியே போய்விடாது. அதை பல மடங்காக திருப்பித் தருவேன் உன் சாயி தேவா. மற்றவர்களுக்கு துரோகம் நினைப்பவர்களும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களும் நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூ போன்றவர்கள். இப்பொழுது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். ஆனால் நீயோ மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே நினைக்கும் நீ விருட்சம் போன்றவர். எப்பொழுதுமே ஆழ ஊன்றிதான் நிற்பாய். பல பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் உனக்கு நெருக்கடி கொடுத்தாலும் பயந்து போய்விடாதே, சோர்ந்தும் போய்விடாதே. தன்னம்பிக்கையோடு தைரியமாக எதிர்த்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் துணையாக பக்கபலமாக உறுதுணையாக இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன். உன் மனதை தேற்றுவேன். நீ வெற்றியடைய நல்ல வழியை உனக்கு காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அது மட்டுமல்லாமல் குழந்தையே, எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போய்விடாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள். என்னுடன் இருப்பது என் சாயி தேவா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீயே உணர்வாய். நீ மலர்களை மட்டுமல்ல, கனியையும் தரும் மரமாகவே இருப்பாய். உன் மூலமாக வரும் நன்மை பல பேருக்கு பயனாகவே இருக்கும். நாம் இப்படி கஷ்டப்படுவது போல நமக்கு எதிரில் இருப்பவர்களும் ஒரு நாள் கஷ்டப்படுத்துவார்கள், கஷ்டப்படுவார்கள் என்று உனக்கு புரிந்துவிட்டால் யார் மேலேயும் கோபம் என்பதை படவே படமாட்டாய். மற்றவர்களுக்காக நிச்சயமாக பரிதாபப்படுவாய். ஏனென்றால் அப்படி பல கஷ்டங்களை இதுவரை அனுபவித்து விட்டாய். குழந்தையே, எந்த சூழ்நிலையும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில்தான் வந்து சேரும். நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து பார்த்து என் பிரியமான கண்மணிக்காக செய்வேன், செய்து முடிப்பேன். நீ நெடுநாட்களாக விரும்பி என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. பல மாற்றங்களை காணப்போகிறாய். ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும், நடக்கவிருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண தயாராக இரு. இனி கவலையும் கஷ்டமும் துக்கமும் சோதனையும் வேதனையும் உன்னை நெருங்காமல் அண்டவிடாமல் நான் பார்த்துக்கொள்வேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். தக்க சமயம் தகுந்த நேரம் என்பது உன்னிடத்தில் இல்லை என் குழந்தையே. அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வரும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயி தேவா பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது.
உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்துக்கொள்வேன், நிச்சயமாக பார்த்துக்கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக.